வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசன் படத்தோட ப்ரோமோவை வந்து இப்போ தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோ என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அரசன் வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்மளோட எஸ்டிஆர் அவர்கள் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட ப்ரோமோ வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துச்சு. குறிப்பாக இந்த படம் வந்து நம்ம வட சென்னையோட யூனிவர்ஸ்குள்ளே வருது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிக்கையில் நம்ம நெல்சன் அவர்கள் இவரோட கதாபாத்திரத்தை வச்சு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறதாகவும் அதை வந்து இவர்கிட்ட ஸ்டோரி கேட்குற மாதிரியும் வந்து இந்த ப்ரோமோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரோமோவில் அவர் சொல்கிற மாதிரி இதை வந்து இந்த சம்பவத்தெல்லாம் வந்து கற்பனை கலந்த சம்பவம்னு சொல்லி எழுதுங்க, இல்லாட்டி நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரோவை கொடுக்குறாரு. அப்படியே வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு யார் வந்து நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு தனுஷை வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட பேரை சொல்கிறாரு. அப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க தேட்டரில். அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து அவரோட கேஸுக்கு போகிறாரு. அவரோட கேஸோட வாதத்தை வந்து வைக்கல, இதில் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியும், அதே சைமல்டேனியஸில் அவர் வந்து ரத்தத்தோட சொட்ட சொட்ட ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்தினால அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்றதான் படத்தோட மீதி கதையாக வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமாக வடச்சென்னையில் நடித்து நிறைய பேர் நடிக்க போகிறாங்க. அதில் வந்து நம்மளோட சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா, அப்புறம் வந்து நம்ம அசோக் வந்தவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம வடச்சென்னையோட ஒரு பேரலல் யூனிவர்ஸாக இந்த படம் வந்து இருக்க போகிறதா இவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம யங் வெர்ஷனான எஸ்டிஆர் வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாரு. குறிப்பாக வெண்டு தணிந்தது காடு படத்தோட அப்போ எப்படி நம்ம பார்த்தோமோ அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் சம்பவத்தை பண்ணார். ரத்தம் தெறிக்க வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம அனிருத்தோட பிஜிஎம் சொல்லியே ஆகணும், ஒரு வேறு லெவல் பிஜிஎம்மை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த இப்போ ப்ரோமோவை பார்க்காதவங்க நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், யூடியூப்பில் போட்டுருவாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோமோவை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.